வணக்கம் நண்பர்களே. திமுக எம்பி கனிமொழி தமிழ்நாட்டில் எத்தனையோ தொகுதிகள் இருக்கும்போது தூத்துக்குடியில் போட்டியிட்டார். இதற்கு காரணம் என்னவென்றால், கனிமொழியின் தாயார் ராசாத்தி அம்மாள் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். தூத்துக்குடி தொகுதிகள் நாடார்கள் அதிகமாக இருப்பதால் அந்த தொகுதியில் கனிமொழி போட்டியிடுவதாக கூறினார்கள். இப்படியான நிலையில் கடந்த 2 வாரங்களாகவே ஈவேரா என்ற தந்தை பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சியின் சீமான் மேடைக்கு மேடை அதிர்ச்சி செய்திகளை வெளியிட்டு திமுகவையும் திராவிட கட்சிகளையும் ஆட்டம் காண வைத்து வருகிறார். இந்த நிலையில் சீமானை ஒரு மேடையில் விமர்சித்த கனிமொழி, தந்தை பெரியாரை இழிவுபடுத்துபவர்கள் கூலிக்காரர்கள், அவர்களுக்கு எதிராக எல்லாம் நாங்கள் அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என்று சீமானை பார்த்து கூறியிருந்தார். இந்த நிலையில் தன்னை பார்த்து கூலிகாரர் என்று சொன்ன கனிமொழிக்கு இன்றைய தினம் ஒரு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார் சீமான். அவர் கூறுகையில், தந்தை பெரியாரை நான் விமர்சனம் செய்து விட்டதாக கனிமொழி கூறியிருக்கிறார். ஆனால் அவரது அப்பா கருணாநிதி மற்றும் அண்ணாதுரை ஆகியோர் பெரியாரை விமர்சிக்காததையா நான் விமர்சித்து விட்டேன். அதோடு நான் ஒன்றும் அவரை தவறாக சொல்லவில்லை. அவர் தனது புத்தகங்களில் என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அதை படித்துவிட்டு தான் சொல்கிறேன். தந்தை பெரியார் என்ன எழுதி வைத்துள்ளார் என்பதை சொல்லக்கூடிய துணிவு இங்கே யாருக்கும் இல்லை. பெரியார் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று கேள்வி கேட்கிறார்கள். சரி சொல்லு என்றால் வாயை மூடிக்கொள்கிறார்கள் என்று கூறியுள்ள சீமான், தந்தை பெரியாரின் கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடிப்பதாக திமுகவினர் சொல்கிறார்கள். அப்படியென்றால் தனது மருமகன் உதயநிதி நெற்றியில் கனிமொழி திருநீர் பூசியது ஏன்? அதோடு ஜாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு என்று திமுகவினர் வாய்க்கிலேயே பேசுகிறீர்கள். அப்படியென்றால் தூத்துக்குடியில் 2 முறை நீங்கள் போட்டியிட்டது ஏன்? தமிழ்நாட்டில் எத்தனையோ தொகுதிகள் இருக்கும்போது தூத்துக்குடிக்கு போனது ஏன்? இதுதான் உங்களுடைய ஜாதி ஒழிப்பா? அங்கு இருக்கும் பாவப்பட்ட மக்களை ஏமாற்றி அரசியல் வியாபாரம் செய்கிறீர்கள். ஆனால் தூத்துக்குடியில் உள்ள நாடார் மக்கள் கனிமொழி தங்களது நாடார் ஜாதி என்று நினைக்கிறார்கள். அது மிகப்பெரிய தவறு. கருணாநிதியின் மகள் எப்படி நாடாராக இருக்க முடியும்? கனிமொழி நாடார் என்றால் மு.க. ஸ்டாலின், உதயநிதி எல்லோரும் நாடார்களா? ஒரு அப்பாவுக்கு எப்படி 2 ஜாதி இருக்க முடியும் என்று பகீர் கேள்வி எழுப்பியிருக்கும் சீமான், இப்படி ஜாதி அடிப்படையில் அரசியல் செய்யும் உங்களுக்கெல்லாம் பெரியாரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? முதலில் நீங்கள் யார்? எப்படிப்பட்ட அரசியல் செய்கிறீர்கள்? நாடார் என்று சொல்லி எப்படி தூத்துக்குடி மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறீர்கள்? நாடார் ஜாதி என்று சொல்வதற்கு இந்த கனிமொழிக்கு என்ன ரைட்ஸ் உள்ளது? கருணாநிதியின் மகள் எப்படி நாடாராக இருக்க முடியும் என்று கனிமொழியின் நாடார் அரசியலை நாரடித்திருக்கிறார் சீமான். இப்படி ஒரு அப்பாவுக்கு எப்படி 2 ஜாதி இருக்க முடியும்? அப்படியென்றால் மு.க. ஸ்டாலின் நாடாரா என்றெல்லாம் சீமான் சகட்டு மேனிக்கு கேள்வி கேட்டு இருப்பது ஒட்டுமொத்த திமுகவையும் ஆட்டம் காண வைத்திருக்கிறது. அந்த வகையில் தன்னை பார்த்து கூலிகாரன் என்று சொன்ன ஒரு வார்த்தைக்காக கனிமொழியின் பண்டவாளத்தையே தண்டவாளத்தில் ஏற்றிவிட்டார் சீமான். இனிமேல் கனிமொழி எந்த இடத்திலும் தன்னை நாடார் என்று காட்டிக்கொள்ள முடியாது. அப்படி அவர் காட்டிக்கொண்டாலும் அப்படியென்றால் அவருக்கு கருணாநிதி அப்பா இல்லையா என்று கேள்வி கேட்க தொடங்கி விடுவார்கள். அடுத்த செய்தி. ஸ்டாலினை பார்த்து மோடி பயந்துட்டாரா? திமுகவை விளாசிய அண்ணாமலை. மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் விவசாயிகள் நடத்திய போராட்டம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அங்கு வர இருந்த டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கு நான் தான் காரணம், நான் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றியதால் தான் பிரதமர் மோடி பயந்து விட்டார் என்று மதுரைக்கு சென்று பேசிவிட்டு திரும்பியிருந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்த நிலையில் இன்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டங்ஸ்டன் சுரங்கம் திட்டத்தை ரத்து செய்த மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியுடன் அதே அரிட்டாப்பட்டி, வெள்ளாளப்பட்டி கிராமங்களில் விவசாய மக்களை சந்தித்துள்ளார். அங்கு டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்த மத்திய அமைச்சருக்கு விவசாயிகள் பாராட்டு விழா நடத்தியுள்ளார்கள். இந்த விழாவில் பாஜக தலைவர் அண்ணாமலை பேசும்போது, தமிழ்நாட்டு முதலமைச்சர் நான் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றியதால் தான் பிரதமர் மோடி பணிந்து விட்டார், அதனால் தான் டங்ஸ்டன் சுரங்கம் திட்டத்தை ரத்து செய்து விட்டார் என்று இங்கு வந்து பேசிவிட்டு சென்றுள்ளார். இதே மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆனதிலிருந்து நீட் தேர்வு உள்ளிட்ட எத்தனையோ தீர்மானங்களை சட்டசபையில் கொண்டு வந்துள்ளார். ஆனால் அப்படி அவர் கொண்டு வந்த எந்த ஒரு திட்டமும் இதுவரை மத்திய அரசால் ரத்து செய்யப்படவில்லை. இதை டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் கூட இங்குள்ள விவசாய மக்களுக்காக பிரதமர் மோடி ரத்து செய்திருக்கிறார். முக்கியமாக கடந்த 2023ஆம் ஆண்டு இந்த பகுதியில் டங்ஸ்டன் இருப்பதாக மத்திய அரசுக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தமிழ்நாடு அரசிடம் அது குறித்து விளக்கம் கேட்டார்கள். அவர்களும் அதற்கு ஒத்துக்கொண்டதை அடுத்துதான் இந்த பகுதிகள் சுரங்கம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது.
ஆனால் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அரிட்டாப்பட்டி மக்களின் வாழ்வாதாரம் குறித்து எதுவும் மத்திய அரசிடத்தில் சொல்லாமல் இருந்தவர்கள் இந்த பிரச்சனை வெளியில் தெரிந்து போராட்டம் வெடித்த பிறகுதான் இதற்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். உண்மையிலேயே இதை அவர் எதிர்க்கிறார் என்றால் 2023ஆம் ஆண்டே டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்க வேண்டியதுதானே என்று கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை, மக்கள் எழுச்சியை பார்த்து மு.க.ஸ்டாலின் பயந்து விட்டார். மேலும் உக்ரைன் ரஷ்யாவில் கண்ணில் விரலை விட்டு ஆட்டக்கூடியவர் மோடி. அப்படிப்பட்டவரா மு.க.ஸ்டாலினுக்கு பயப்படுவார்? இந்த ஊர் மக்களின் அன்புக்கு தான் அவர் பயந்து விட்டார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கெடுத்துவிடக்கூடாது என்றுதான் அவர் ரத்து செய்து விட்டார். இதே மு.க.ஸ்டாலின் டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக போராடிய 11,000 விவசாயிகள் மீது வழக்கு போட்டார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த திட்டத்தை ரத்து செய்யக்கூடியவரா உங்களின் போராட்டத்திற்கு எதிராக வழக்கு போட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது மத்திய அரசு ரத்து செய்து விட்டார்கள் என்றதும் நான் தான் அதை ரத்து செய்ய வைத்தேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் இங்கு வந்து தனக்குத்தானே பாராட்டு விழாவையும் நடத்திவிட்டு சென்றிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை எங்காவது பார்க்க முடியுமா என்று ஸ்டாலினை கழுவி ஊற்றியுள்ளார். அடுத்த செய்தி, ஒரே வாரத்தில் ஆளுநர் அடித்த பல்டி, மு.க.ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி செய்தி. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சிகளில் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருப்பதாக கூறியிருந்தார் ஆளுநர் ரவி. இதன் காரணமாகவே வடகிழக்கு உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து தங்களது மகள்களை கல்வி பயில்வதற்காக பெற்றோர்கள் தமிழ்நாட்டுக்கு தைரியமாக அனுப்பி வைக்கிறார்கள் என்று கூறியிருந்தார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு பலாத்கார சம்பவம் நடைபெற்று அது குறித்த விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தமிழ்நாட்டில் மாணவிகளுக்கு பாதுகாப்பான சூழல் உள்ளது என்று அவர் பேசியது அப்போது கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. ஆனால் இன்று ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அதற்கு நேர்மாறாக பேசியிருக்கிறார் ஆளுநர் ரவி. அவர் கூறுகையில், சென்னை பாதுகாப்பான நகரமாக மாற வேண்டும். இங்கு தங்களது பெண் பிள்ளைகளை கல்வி பயில்வதற்கு அனுப்ப தமிழ்நாட்டில் உள்ள பெற்றோர்கள் பயப்படுகிறார்கள். நான் கலந்து கொள்ளும் பட்டமளிப்பு விழாக்களில் என்னை சந்திப்பவர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு சென்னையில் ஏற்படும் கொடுமைகளை சொல்லி வேதனைப்படுகிறார்கள். அதன் காரணமாகவே தமிழகத்தின் மற்ற மாவட்டங்களில் உள்ள பெற்றோர்கள் தங்களது பெண் பிள்ளைகளை சென்னையில் கல்வி பயில அனுப்புவதற்கு தயங்குகிறார்கள். அதனால் தமிழக அரசு சென்னையை பெண்களுக்கு பாதுகாப்பான நகரமாக மாற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார் ஆளுநர் ரவி. இப்படி கடந்த 21ஆம் தேதி தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்று கூறிய ஆளுநர் ஒரே வாரத்தில் இப்படி பல்டி அடித்து இருப்பது திமுக வட்டாரத்தை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. நண்பர்களே, தன்னை நாடார் ஜாதி என்பது போன்று காட்டிக்கொண்டு தெரியும் திமுகவின் கனிமொழிக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில், அப்படி என்றால் உங்க அப்பா கருணாநிதி என்ன நாடாரா என்று அவரை நோக்கி சீமான் கேள்வி எழுப்பியிருப்பது மற்றும் சட்டசபையில் நான் தீர்மானம் நிறைவேற்றியதால் பயந்துவிட்ட மோடி டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்துவிட்டார் என்று கூறிய மு.க.ஸ்டாலினுக்கு அதே அரிட்டாப்பட்டியில் என்று அண்ணாமலை கொடுத்த அதிர்ச்சி பதில். கடந்த வாரத்தில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு உள்ளது, அதனால்தான் வடகிழக்கு மாநிலங்களில் இருந்து தங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் என்று ஒரு நிகழ்ச்சியில் பேசினார் ஆளுநர் ரவி. ஆனால் இன்று ஒரு நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பல்டி அடித்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.